நல்லா புசு புசுன்னு உழுத வடை, அதுக்கேத்த சட்னி மருமவ நல்லா தான் செஞ்சிருக்கா. டாம் 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 டாம். ஒரு தட்டு நிறைய வடையா? ஏம்மா இவ்வளவு வடையா சாப்பிட்டா வயித்தால கீத்தால போக போதுமா? வயசுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுமா. வாயை மூடிக்கணும், சும்மா இருடா. ஃபர்ஸ்ட் எல்லாம் நான் 10 தட்டு வடையை துண்ணுவேன். இப்ப வயசாகி போயிடுச்சுல்ல, அதான் ஒரு தட்டு வடையை தின்றேன். உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீ போய் சும்மா உட்காரு. சின்னதர யார் அது போன் அடிக்கிறது? ஏம்மா தங்கச்சி தாம்மா போன் அடிக்கா. சொல்லுமா தங்கச்சி, எப்படி இருக்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? உன் மாமியார்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னே. இல்ல சின்னதோர ஸ்பீக்கர்ல வச்சு போடல போனை, நம்ம எல்லாரும் கேட்கலாம்ல. ஏம்மா ராதிகா எப்படிமா இருக்க? அது ஏமா கேட்க, ஒரு மாசம் ஆச்சு நல்ல சோறு தின்னு. தீபாவளியோட லாஸ்ட். ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? தங்கச்சி அண்ணி ஒரு தட்டு வடை சுட்டு கொடுத்துருக்கா, அதைத்தான் சாப்பிட்டு உட்காந்து இருக்கு. தங்கச்சி காரிக்கிட்டு போன் வந்தாச்சா? இன்னைக்கு என்ன நல்லா கூத்து நடக்குது தெரியல. ஏம்மா உடம்புக்கு ஏத்த மாதிரி தின்னு. நல்லா கிடைக்குதுன்னு நீ மட்டும் தின்னுட்டு கிடக்காது. உனக்கு என்ன சொல்லு, அன்னிக்காரி நல்லா சுட்டு சுட்டு கொடுத்துட்டு இருக்கா, நீ நல்லா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்க. என் மாமியாரி தான் இருக்காளே, ஏதாவது செஞ்சு தராளா? வெறும் ரசமும் துவையிலும் தான். என்ன பண்ண, எல்லாம் நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த மாதிரி வீட்டுல இட்டுன்னு வந்து தள்ளிட்டீங்களே. நானும் தான் இந்த வீட்டுக்கு மருமாவ, எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு செய்யறேன்ல. இவன் உட்காந்து இருப்பானா, இவன் மாமியாரும் செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுக்கணுமா? இது என்ன ஆளுக்கு ஒரு நியாயமா? என்னம்மா சொல்ற? உன் மாமியாரி உனக்கு நல்ல சொல்லி போட்டது கிடையாதா? அடி பாவி, இந்த கதையை நான் எங்க போய் சொல்றது? பேசுற பேச்சை பார்த்தா 10 கிலோ குறைஞ்ச மாதிரில இருக்கா. ஏம்மா அவன் எங்க மெலிஞ்ச மாதிரி இருக்கா? அவன் கூட சொல்லவும் இல்ல, போன்ல தானே பேசிட்டு இருக்கா. நீயே சொல்றியா? அதுவும் இல்லாத போன வாரம் தானே வந்து போனா, அதுக்குள்ளே 10 கிலோ இழைச்சிட்டா. டேய் நீ வாயை முறா சும்மா. உனக்கு என்ன தெரியும்? புள்ளைய பத்தி எனக்கு தானே தெரியும். ஏம்மா நீ அங்க இருக்கவே தேவையில்ல. நீ சீக்கிரமா இங்க கிளம்பி வந்துரு. இங்க வந்து ஒரு வாரமோ ஒரு மாசமோ இங்க இருந்து நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு நீ கிளம்பு உன் மாமியா வீட்டுக்கு. நீ அங்கேயே இருந்தா மாமியா உனக்கு சோறு போடாது, உனக்கு கொண்டு போட்டுடுவா. பேசாம அடுத்த பஸ் டவுன் பஸ் வர இல்லையா, நீ அதுல வந்துரு. இல்லைன்னா உன் மாமா கிட்ட சொல்லி ஏட்டாண்ட விட சொல்லு. ஏம்மா அவரு ஆபீஸ் போயிட்டாரு. ஆபீஸ் நம்மள பெரிய ஆபீஸ். ஒரு நாள் லீவ் போட்டா ஒண்ணு குறைஞ்சிடாது. உன்னை இங்க கூட்டியாந்து விட்டுட்டு போக சொல்லு. அப்படி விடலன்னா மண்டியில நல்லா நங்கு நங்குன்னு கொட்டிடு. என்ன கட்டண புருஷனை தலையிலேயே நங்க நங்கன்னு கொட்டணுமா? அப்படி அவர் கேட்கலன்னா காலாலே 2 சமட்டு சமட்டு. அடி மாமியார் கிழவி, மகளுக்கு சொல்லி கொடுத்துக்க நான் இருக்க. மாப்பிள்ளையே காலால சமட்டுமா? அதோ வாரேன். எத்தே இவ இப்ப வந்தா போனை வேற ஸ்பீக்கர்ல போட்டுமே நம்ம பேசுறதால எல்லாமே கேட்டுருப்பாளே. இவ இல்லன்னா நான் என் போக்குல நான் மாட்டே பேசிட்டேனே. ஆமா இவளை சமாளிக்க முடியாது. என்ன மருமலே பாத்திரம் கழுவிட்டியா? யாரத்த காலிட்டு சமத்தணும், கையாலே நங்கு நங்குன்னு கொட்டணும்? யாரத்தது போன்ல? இவ அங்க இருந்து எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு வந்து என்கிட்ட வந்து நடிக்கிறான். வேற யாரும் மருமலே? ஏன் அவதான் உங்க மாமியாக்காரி நல்ல சோறே போட மாட்டாளாம். வெறும் ரசமும் துவையில தான் வச்சு வச்சு போடுறாளாம். லாஸ்டா இங்க வந்தா பாரு போன மாசம், அதோட சரி அதான் அவ சாப்பிட்ட சாப்பாடு நல்ல சோறு. ஏத்த இந்த வீட்டுல நான் தான் மருமக. நீங்க என்ன சொன்னீங்க? வந்த உடனே இந்த வீட்டு இதுக்கப்புறம் நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும்னு சொன்னீங்க. நானும் அதேதான், இந்த வீட்டை பொறுப்பா பாத்துக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து செய்யறேன். இப்ப கூட பாருங்க, ஒரு தட்டு வடையை சுட்டு கொடுத்துக்கிறேன். நீங்க சப்பளங்கள் போட்டுன்னு சாப்பிடுறீங்க. அதுக்கு இனிமே எதுக்கு ஏத்த மாமியார் கையை பாத்துன்னு கிடக்கணும்? உங்க மக வீடு தானே, நல்லா எடுத்து செஞ்சு சாப்பிட வேண்டியதான். அதே அவ பாத்துக்குவா. உன் அட்வைஸ் சொன்னா தேவை வேணாம். அதை விடுங்க. சரி யார் மண்டையில நங்கு நங்குன்னு கொட்ட சொன்னீங்க? யாரத்தை கொட்ட சொன்னீங்க? மாமியாரியா? சேச்சே மாப்பிளையே. என்ன மாப்பிளையா? அது ஒண்ணு இல்ல மருமவளே, இப்ப நம்ம பழைய ரிமோட் இருக்குது இல்ல, அது நம்ம டிவி வேலை செய்யல, நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ரிமோட் தலையில 4 தட்டு தட்டுவோம், அது நம்பர் போட்டுடுமே. அதேதான் மருமவளே, பழைய ரிமோட்டே 4 தட்டு தட்டினா எப்படி வேலை செய்யுது? அதான் மருமவோட 4 தட்டு தட்டினா ஒழுங்கா வேலை செய்வாருல்ல. அப்பதான் என் மோளை இங்க கூட்டியாந்து விடுவாரு. நல்லதுங்க. புது ஐடியாவெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நானும் அதே மாதிரி எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது உங்க பையன் வரலனா 4 கொட்டை என்ன 40 கொட்டை கொட்டலாம்ல? அம்மா வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டேன். அவ சும்மா இருக்கும் போது அப்பப்ப அடிக்க வருவா. நீ இதுல வேற கோத்து வேட விடுறியா? வந்து சாண்டா எனக்குன்னு மருமவளே அப்படி எல்லாம் பண்ண கூடாது. என்னத்த உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? அதெல்லாம் அப்படிதான் இந்த வீட்ல. ஏத்த உங்க வீட்டுல இன்னைக்கு மழை பெய்யுது, எங்க வீட்லயும் ஒரு நாள் அடைமழை பெய்யும். அப்ப நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ எம்மா இங்க போன போட்டுட்டு அங்க அன்னிக்கிட்ட சண்டை போட்டு கிடக்கா பலுக்கு. உங்ககிட்ட நான் புறம் பேசிக்கிறேன். இங்க பாரு ராதிகா, மாப்பிள்ள வரலனா நீ ஆட்டோ புடிச்சு வந்து சேருன்னு. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு உங்க அண்ணிக்கிட்ட சொல்லி மதியான சாப்பாடு செஞ்சு வைக்கிறோம். நான் ஒருத்தி கிடக்கல செஞ்சு எடுத்து வைக்கிறதுக்கு மகாராணி வருவா. சரி மக்களே வைக்க மகனே சின்னத்தர தங்கச்சி வராலாம். நீ போய் ஆட்டுக்கறி எடுத்துன்னு வந்து 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்துக்க. அப்புறம் ஒரு நாட்டு கோழியை பார்த்து ஒரு கிலோ எடுத்துக்க. 10 முட்டை வாங்கி நாட்டு முட்டையா பார்த்து. தங்கச்சி நல்லா சாப்பிடுவா முட்டை. அதுக்கப்புறமா அவளுக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு உண்டான பொருள் வாங்கி வந்துரு சரியா? அவ அங்கிருந்து வரும்போது அவ ஒல்லி குச்சி மாதிரி உள்ள வருவா. ஆனா அவ வீட்டுக்கு போகும்போது வெளியே போக முடியாத அளவுக்கு நம்ம நல்லா உடம்ப தேத்தி அனுப்பணும் சரியா? அப்ப நடிகை விட்டு வெளியில போக முடியலன்னா நடிகை உடைச்சு போணுமா? இல்ல மருமகளே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். வா சின்ன பொண்ணு போயிட்டு வந்துடலாம். என் மொவ வேற வந்துருவா. இனிமே ஜாலி தான். அடுத்த வீட்டு கதையெல்லாம் நல்லா பேசலாம். வாங்க இங்க. தைரியமான மனுஷனா இருந்தா இங்க வந்து பேசுங்க. சின்ன பொண்ணு மத்தாளத்துக்கு ஒரு பக்கம் அடினா எனக்கு 2 பக்கமும் அடி. ஒண்ணு எங்க அம்மா, ஒண்ணு நீ. இப்ப நான் என்ன செய்ய சொல்லு? உங்க அம்மா என்னென்னமோ வரியில வரிசை போட்டு சொல்றாங்க. உங்ககிட்ட துட்டு இருக்கா வாங்கி தரதுக்கு? துட்டு இல்லதான் என்ன பண்றது? தங்கச்சி காரிய வேற வர சொல்லியாச்சு. வாங்கி தரலன்னா ஆத்தா டக்கு ஆடுவோலே. உங்க அம்மா டக்கு டக்குன்னு ஆடுனா நீ பாடு. இப்ப என்னதான் செய்ய சின்ன பொண்ணு? மதியம் சாப்பாடு மட்டும்தான், மதியானத்துக்கு விருது மட்டும்தான். சாயந்தரத்துக்கு காப்பி கூட குடிக்க கூடாது. ஓடிடணும் சொல்லிட்டேன் நான். உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வச்சிருங்க. உங்க அம்மா பொல்லாதவனா, இந்த சின்ன பொண்ணு பொல்லாதருக்கு பொல்லாதவ. சரி சின்ன பொண்ணு துட்டு தான். நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன்.
மதியானம் விருது மட்டும்தான். சாயந்தரம் அவன் மாமியை விட்டு ஓட விட்டுலாம். எல்லாத்தையும் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருங்க, செய்ய வேண்டாமா? சரிம்மா சரிம்மா. வந்ததும் அப்படி வாச்சுதான் அப்படி எல்லாமே அப்படிதான் இருக்குது இந்த வீட்டுல. ச்சே. எப்ப தம்பி ஒரு 2 கிலோ ஒரு நல்ல இறைச்சியா போடுவாங்க. அப்புறம் நாட்டுக்கோழி இருந்தா ஒரு 2 கிலோ கொடு. ஏன்னா நாட்டுக்கோழி வந்து ஒரு வாரத்துக்கிட்ட ஆகுது, நாட்டுக்கோழியே இல்ல சுத்து வட்டாரத்துல எங்குமே கிடையாது. சுத்து வட்டாரத்துல எங்குமே கிடையாது. எங்கன்னா வீட்டுல கீட்டுல கெச்சாதான் உண்டு. அப்படியா? சரி பண்ணி போடு. சொல்லு சின்னதோட. நாட்டுக்கோழி கிடைக்கலையா? சரி நீ வா, மற்றதெல்லாம் வாங்கிட்டல. சரி நீ கிளம்பி வா. நான் இங்கே சரி வா. இப்போ என்ன பண்றது? வேற நாட்டுக்கோழி நல்லா சாப்பிடுவா. சரி வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு யார் வீட்டுல கேட்டு பார்ப்போம். நல்ல வேலை அன்னைக்கு வராதே. என்ன செல்ல தாயக்கா நல்லா சிரிச்ச முகத்தோட வாசலே நின்று கிடக்குறீங்க. ஆமா செல்லக்கடி, என் மோ வரால, அதான் வாசலே காத்து கிடக்க. என் மௌனை போயிட்டு நல்லா நாட்டுக்கோழி வாங்கி வர சொன்னா எங்கேயுமே கடையிலே கிடைக்கலையா? அதான் பார்த்துன்னு கிடக்க யார் வீட்டுல கிடைக்குமான்னு. உங்க வீட்டுல ஏதாச்சும் நாட்டுக்கோழி உண்டா? எங்க வீட்லயா? ஒன்னே உனக்கு கிடக்கு. ஆமா நம்பிட்டேன், வாயில வரதெல்லாம் போய். சரி நான் வாரேன். எங்க போற? சொர்ணாக்கா வீட்டுக்கு தான் போறேன். எல்லாம் ஊர்ல இருக்கிற கதையெல்லாம் பேச வேண்டியது. ஆமா இவ பேச மாட்டான். போ, உன் பத்தி தெரியாது. ஊர்ல இருக்கிற கதை முக்காவாசி கதை நீ தான் பேசுவேன். ரொம்ப தான் பீத்திக்கிறான். நானும் 10 கோழி வாங்கி ஒரு நாள் என் மவுளுக்கு குழம்பு வச்சு நான் கொடுப்பேன். அன்னைக்கு பாத்துக்கிறேன். அடடா நல்லா அல்வா துண்டு மாரி வந்து சிக்கி இருக்கு. நல்ல நாட்டுக்கோழி வெட்டக்கோழியா இருக்கு. விட்டுருவெல்லாம் இந்த சின்ன தாயி. செல்ல என் தங்கம் எங்கேயும் போயிடாத. என் வீட்டு வாசல்லையே எங்கே தோ வந்துடுறேன். 2 நிமிஷம் தோ வந்துடுறேன். மருமகளே பாத்திரம் கழுவி இருக்கியா? இல்லைங்க அத்தை, பரதநாட்டியம் ஆடினு இருக்கேன். என் மருமகளுக்கு எப்பவுமே நக்கல் தான். நக்கல் இல்லத்த, விக்கல். சரி அந்த கூட இருக்கல, அந்த கூட எடுத்து கொடுமா. ஏன் உங்களுக்கு பக்கத்துல தானே இருக்கு, நீங்களே எடுத்துக்கோங்க. உங்க கையை என்ன உடைச்சா போயிடுச்சு. நான் இன்னைக்கு சந்தோஷத்துல இருக்கேன், அதனால உன்னை ஒன்னும் சொல்லாம விடுறேன். அந்த மரியாதை நீ காப்பாத்திக்க மருமகளே. நான் போய் வந்து உன்னை வச்சுக்கிறேன். போங்க காத்து வரட்டு, கிளம்புங்க. என்ன கிளவி சந்தோஷத்துல போகுது. எங்க இந்த கோழியை காணா? இந்த பாவி கோழி எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் எங்க போய் தேடுவேன்? செல்ல என் தங்க உன்னை எங்கெல்லாம் நான் தேடி இருக்கேன். இங்கதான் இருக்கேன். நீ தோ வந்துட்ட அங்கே இரு. எவ்வளவு கோழின்னு தெரியல. எவனா வரலான்னு பாக்கணும். கத்துரு வா கூடையில வந்து பத்துக்க. வா யாருன்னா பாக்காங்காட்டி அந்த கோழியை தூக்கிட்டு ஓடிடணும். என்னத்த கோழி எடுத்துன்னு வந்துக்கிறீங்க? ஏன் இந்த கோழி? அவருக்கு நாட்டுக்கோழி எங்க கிடைக்கலன்னு சொன்னாரு. மருமகளே அதை பத்தி நீ எந்த கேள்வி கேட்காத. இந்த கோழி அடிச்சு நல்லா நாக்கு ருசியா குழம்பு வை. நல்லா நல்லெண்ணெய் ஊத்தி நெய் ஊத்தி நல்லா மணக்க நல்லா காரசாரமா வை. ஓடி போய் என் மூவ் வரலான்னு பாத்துட்டு வரேன். சரியா? சரிங்க அத்தை. ஏன் இந்த கோழி இந்த சரௌண்டிங்ல கோழி இல்லைன்னு சொன்னாங்க. இந்த நாட்டுக்கோழி அது உயிரோட இருக்கு. ஏதுன்னு தெரியலையே. இதுல எதுலயே ஒரு உள்குத்து இருக்கு. நான் கண்டுபிடிக்கிறேன் கிழவி, கண்டுபிடிக்கிறேன். சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோட பார்ட் 2 வந்துட்டு நாங்க நெக்ஸ்ட் போடுறோம். நம்ம சின்ன பொண்ணு ட்வின் கிராஃப்ட் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காம பாருங்க. சொந்தங்களே பார்ட் 2 வரும்போது நல்ல சிரிப்பா இருக்கு, காமெடியா இருக்கும். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க மேலும் வீடியோ போட முடியும்.